Hello friends, welcome to One Academy. நான் மணிகண்டன் One Academy Director. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் 2025-26 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 6th to 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அதை பற்றின வீடியோ பதிவை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் பேஸ்னால் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு நல்ல நாலேஜ் கொடுக்கணும், ஓகேங்களா? அதுக்கு தான் நம்ம ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நம்ம வந்து இன்சிஸ்ட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் ஏஜ்லேருந்தே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவனோட சப்ஜெக்ட் கிளாரிட்டியை வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா அவனோட அகடமிக் கான்ஃபிடன்ஸ் அஸ் வெல் அஸ் லாஜிக்கல் திங்கிங் கெப்பாசிட்டியை வந்து நல்லாவே பூஸ்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா அவனோட ஹையர் செகண்டரி ப்ளஸ் டிகிரி லெவல் போகும்போது பார்த்திங்கன்னா அவனுக்கு நிறைய டைமிங்ஸ் வந்து சேவ் ஆகும். பேசிக்ஸ் தேடணும்னு அவசியம் இருக்காது, ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட மாதிரி சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களுக்கு பர்சனலைஸ் கைடன்ஸ் கொடுக்கறனால வந்துட்டு நல்ல கேரியரை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து ஏன் ஃபவுண்டேஷனை வந்து ஏர்லியராக சூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, ஜேஇ, நீட், சிஏசிஎஸ், பேங்க் எக்ஸாம்ஸ், ஓகேங்க. இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் ஃபேஸ் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் தேவைப்படும், ஓகேங்களா? அதோட பேசிக் நாலேஜஸ் எல்லாம் ப்ராப்பராக நமக்கு அப்டேட்டடாக இருக்குன்னா நம்ம இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் ஈஸியாக நம்மளால் க்ராக் பண்ண முடியும், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் எப்போ இருந்து தேவைப்படுது? 6th தேவைப்படுது, ஓகேங்களா? 6th to 9th கம்பல்சரி ஃபவுண்டேஷன் மேண்டேட்ரின்னு சொல்கிறோம் நாங்கள். அது போக என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸாக டிஸ்கஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி மென்டல் எபிலிட்டி இதுக்காக. மென்டல் எபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட ஐக்யூ ப்ளஸ் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக மென்டல் எபிலிட்டி நம்ம வந்து சஜஷன் பண்ணுறோம். அஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி பார்த்தீங்கன்னா அவங்களோட அதோட பேசிக்ஸ் எல்லாம் அவங்களுக்கு நம்ம வந்து அட்வான்ஸாகவே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், ஓகேங்களா? இந்த சப்போர்ட் பேசிக்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்களோட ஹையர் கான்செப்ட்ஸை வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எப்போ கண்டக்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் தான் கண்டக்ட் பண்ண போகிறோம். அதாவது சாட்டர்டே அண்ட் சண்டேஸில் மட்டும்தான். கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஜூலை 2025 மார்ச் 2026 வரைக்கும் இந்த கோர்ஸ் வந்து நடக்க போகுது. அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு ப்ரியராக நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். ஸோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் அகாடமி கேம்பஸ்லேயே உங்களுக்கு கண்டக்ட் பண்ண போகிறோம். அந்த எக்ஸாம் பேட்டர்ன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 செக்ஷனாக வந்து எக்ஸாம் பேட்டர்ன் இருக்குது. அதாவது செக்ஷன் 1 பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ, பார்ட் பி இருக்குது. பார்ட் ஏல வந்து மென்டல் எபிலிட்டி 15 கொஷின்ஸும், பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் ஈச் 5 கொஷின்ஸும், மேக்ஸில் 10 கொஷின்ஸும் இருக்குது. இதில் வந்து எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது. செக்ஷன்ஸ் 2 பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜியில் பார்த்தீங்கன்னா ஈச் 5 கொஷின்ஸ் இருக்குது. இதில் வந்துட்டு நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது, ஓகேங்களா? ஒன்று நாங்கன்னா -1, ப்ளஸ் கரெக்ட்னா +4, ஓகேங்களா? அது போக பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 hours, 11 AM ஸ்டார்ட் ஆகும், 1 PM க்ளோஸ் ஆகும், சரிங்களா? அது போக பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் எப்போ நடக்க போகுது அப்படின்னா 29th June 2025 வந்துட்டு இந்த எக்ஸாம் நடக்க போகுது, ஓகேங்களா? அந்த எக்ஸாம் இன்கேஸ் அட்டன் பண்ண முடியல அப்படின்னாக்கா நீங்கள் 7th July 2025, ஓகேங்களா? 2 டேட்டில் நடக்குது, அதில் நீங்கள் அட்டன் பண்ணலாம். நீங்கள் 2 டேட்லேயுமே நீங்கள் அட்டன் பண்ணலாம் எக்ஸாம், ஓகேங்களா? எதுக்குங்க சார் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இதெல்லாம்? அதாவது என்னென்னா பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணி கொடுக்குறோம். டியூஷன் ஃபீஸில் வந்து நீங்கள் வந்துட்டு கன்செஷன் வாங்கிக்கலாம், சரிங்களா? ஓகேங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சொல்லிட்டீங்க, அதை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது? பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட நேம் பார்த்தீங்கன்னா பின், ஓகேங்களா? அந்த பின் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 25 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டி, ஓகேங்களா? அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின் ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் லிங்க்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்கோம். இந்த சேம் டீட்டெயில் வந்து உங்களுக்கு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை வெரிஃபை பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி உங்களோட பர்சனல் டீட்டெயில் ஃபில் பண்ணி நீங்கள் வந்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டும் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அதோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் ஆகும். அதை நீங்கள் வந்து கரெக்டாக பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் உங்களால் வந்துட்டு இங்கே எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும், ஓகேங்களா? ஃபவுண்டேஷன் ரெக்யர்மெண்ட்டு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீட் 2025 கொஷின் பேப்பர் வாஸ் டஃப், ஓகேங்களா? ஏன் அந்த பேப்பரை வந்து நீட் கொஷின் பேப்பர் டஃப்னு சொல்கிறோம்? அது வந்து ஹையர் லெவல் கொஷின்ஸு வித் ஸ்ட்ராங் மேத்தமெட்டிக்கல் பேக்ரவுண்ட் வித் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்கிறவங்களால மட்டும்தான் அதை வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஷின் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் ஹையஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்க எல்லாமே ஃபண்டமெண்டலி ஃபவுண்டேஷனில் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க தான் ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ கம்மிங் நம்ம நீட் 2026 வந்து எப்படி நம்ம கிராக் பண்ணுறது, ஓகேங்களா? அப்போ நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் என்ன? நம்மளோட மேத்தமெட்டிக்கல் பேக்ரவுண்ட் ப்ளஸ் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக பில்டப் பண்ணணும், ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு
கான்செப்ட் கிளாரிட்டி அண்ட் ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் வந்து நம்ம நிறையா பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம லெசன் சிஸ்டமிக் பிளான் as well as எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் வந்துட்டு ப்ராப்பராக நம்ம பிளான் பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா நம்மளால் ஈஸியாக நீட் எக்ஸாமை க்ராக் பண்ண முடியும். ஓகேங்களா? நாட் ஒன்லி நீட் எக்ஸாம் as well as JEE எக்ஸாம் ஆல்சோ நம்மளால் வந்து ஈஸியாக க்ராக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஆல் அபவுட் தட் நீங்கள் பிஃபோர் ஸ்டார்ட் த எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் ஃபவுண்டேஷன் லெவல் ப்ராப்பராக இருக்கும்போது அவங்களால வந்து ஈஸியாக ஹையர் லெவல் கேட்டகரி எக்ஸாம்ஸை வந்து க்ராக் பண்ண முடியும். சரிங்களா? உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணுமா? நம்ம ஃபவுண்டேஷன் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். பெஸ்ட் நாலேஜை பெறுங்க. தேங்க்யூ.